ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1 வசனத்தில், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். கர்த்தர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை பிதாவினிடத்திலே அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். அவருடைய முடிவை அவர்தான் நிர்ணயிக்க முடியும். எந்த ஒரு மனிதனும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு பிசாசும் நிர்ணயிக்க முடியாது. அவருடைய முடிவை அவர்தான் நிர்ணயிக்க முடியும். அதே போல நம்முடைய வாழ்வை, நம்முடைய முடிவை எந்த ஒரு மனிதனாலும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு சத்ருவினாலும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு பிசாசினாலும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு வியாதியினாலும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு போராட்டத்தினாலும் நிர்ணயிக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலைகளினாலும் நிர்ணயிக்க முடியாது. நம்முடைய முடிவை நிர்ணயிக்கவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த பிறகுதான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நீங்கள் எதற்கும் கலங்காதீங்க. நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால் விசுவாசத்தோட தைரியமா இருங்க. உங்களுடைய முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். அவர் தான் திறவுகோல்களை உடையவர். அதனால் நீங்கள் கலங்காதீங்க. இயேசுவின் வழியில் நடங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.